இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தி வீட்டுக்கு வந்து போனவளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல குறிப்பா ராணி, தீபா, ஷாலினி யாராவது சப்போர்ட் பண்ணிருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதானே? நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம். மத்த 3 பேரு ராணி, தீபா, ஷாலினிக்கு போன் போட்டு விசாரிக்கிற மாதிரி ரிங்க பத்தி கேளு. அதெல்லாம் ஓகே, ஆனா உங்க நம்பர் என்கிட்ட இல்லையே. என்கிட்ட இருக்கு, என் போன்ல இருக்கு, நீயே பார்த்து பேசிக்கோ. ஏய், இதானே ஷாலினி? ஆமா ஆமா, இந்த நம்பர் தான், பேசு. சரி. ஹலோ ஹலோ, நான் ஷாலினியோட காலேஜ் ஃப்ரெண்டு துர்கா பேசுறேன். நான் ஷாலினியோட அப்பா பேசுறேம்மா. அப்பா, நீங்களா? அப்பா எப்படி இருக்கீங்க? ஷாலினி எப்படி இருக்கா? ஷாலினி தான் எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாமா. அப்பா என்ன சொல்றீங்க? ஷாலினி ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மள விட்டுட்டு போயிட்டாமா. ஐயோ, எப்ப நடந்துச்சு? 2 வருஷம் ஆச்சுமா. அவ போனதுக்கு அப்புறம் அவளோட போனை அவ ஞாபகமா நான் வச்சிருக்கேம்மா. சாரிப்பா, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. நீங்க தைரியமா இருங்க. நான் ஒரு நாள் உங்களை நேர்ல வந்து பாக்குறேன். சரிம்மா. ஷாலினி ஆக்சிடென்ட்ல இறந்து போய் 2 வருஷம் ஆகுதாம். அப்படியா? என்னடி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்துட்டான்னு சொல்ற? நீ சாதாரணமா அப்படியான்னு ரியாக்ட் பண்ற? ஷாலினி மட்டும் இல்ல, இந்த மண்ணுல ஜனித்த உயிரினம் எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் மரணம் அடைஞ்சுதானே ஆகணும். ஷாலினி முடிந்து போன கதை, அத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. இதுவும் கடந்து போகும்னு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏய், என்னடி இப்படி மாறிட்ட? மாறாம இருக்க நான் ஒன்னும் செடி கொடி மரம் இல்லடி, மனித பிறவி. நீ இன்னும் மாறாம இருக்கிறதுனாலதான் அமைதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க. என்ன பாத்தியா, எவ்வளவு நிம்மதியா அமைதியா இருக்க. ஏன்னா என் மனசுல ஆன்மீக சிந்தனைய தவிர வேற எதுக்கும் நான் இடம் கொடுக்கறதே இல்ல. எனக்கு ஒரு கால் வருது, நீ ஜூஸ் குடிச்சிட்டு நான் வரேன். சரிடி. என்ன இது? 2 நாள் முன்னாடி புதுசா மோதிரம் வாங்கினதுக்கான பில் இருக்கு.